கேஸ் லைட்டை முறியடிக்கணும்னா நாம செய்ய வேண்டியது நடைபாதை குழந்தைகள் பூங்கா அமைங்க. நடைபாதை குழந்தைகள் பூங்கானா போய் அங்க செடி வைங்க நான் சொல்லலை. நடைபாதை இருக்கா, அந்த இடத்துல வாரத்துக்கு ஒரு நாளாவது குழந்தைங்கள்லாம் கூடணும். நம்ம பகுதியில் எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைகள்லாம் கூடணும். அந்த குழந்தைகளுக்கு ஆடல் கற்றுக் கொடுங்க, பாடல் கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு இதோ இந்த பெரியவங்க எழுதியிருக்கிற புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்க. இதோ இந்த மேடையில் ஒரு சின்ன புக்கு வெளியிட போறாங்க, குழந்தைகளை படிக்க. இது இப்படி தான் கவுண்டர் பண்ண முடியும், வேற எப்படி கவுண்டர் பண்ண முடியும்? உண்மையை பேச வைங்க, அறிவியல் கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்க, வரலாறு எப்படி எழுதப்படணும்ன்ற விஷயத்தை சொல்லுங்க. எப்படி நான் சித்தப்பா பெரியப்பாவா வாழ்ந்தோம், மாமா மச்சானா வாழ்ந்தோன்னு நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எனவே குழந்தைகளை கூட வைப்பது கூடுவதற்கான இரவு பாடசாலையா இருக்கலாம். அது ஓய்வு நேரங்களில் கூடக்கூடிய, விடுமுறை நாட்களில் கூடக்கூடிய இடங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு மணி நேரம் பொதுவாக அந்த பிள்ளைங்க ஆடுவதற்கு, பாடுவதற்கு, படிப்பதற்கு, வாசிப்பதற்கு தமிழ் செல்வனை படிக்க வைங்க, அருணனை படிக்க வைங்க, ராஜா முகமதை படிக்க வைங்க. இல்லையா? இப்படி பலரையும் நீங்க என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. எழுதின எழுத்துக்கள் எல்லாம் படிக்க வைங்க. அந்த படிப்பு குழந்தைகள் மனதில் எது உண்மை என்று உணரச் செய்யும். எது உண்மை என்று குழந்தைகள் உணர்ந்து கொள்ளணும். எனவே குழந்தைகள் நாளை எதிர்காலங்கள், அந்த எதிர்காலத்தை அழிப்பதுதான் காசா.